இந்த வீடியோல இந்த பனாரசி சில்க் சாரியை எப்படி அழகா பெர்ஃபெக்ட்டா கட்டறதுன்னு மட்டும் இல்லாம எவ்வளவு அழகா நீங்க இத கேரி பண்ணலாம்னு சில டிப்ஸும் நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்ப உங்களால கான்ஃபிடென்ட்டா ஒரு சாரியை அழகா கட்டி கேரி பண்ண முடியும். சாரி draping and styling பத்தின வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெகிங்ஸ் போட்டிருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் சாரி கட்டறதா இருந்தா அதாவது 2 hours குள்ள சாரி கட்டிட்டு இருப்பீங்க அப்படினா லெகிங்ஸ் போடுங்க. இல்லனா இன்ஸ்கர்ட் எப்பவுமே போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே முந்தானியை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா முந்தானி ஒன்ஸ் நீங்கள் வந்து லென்த்து கம்மியாவோ இல்லை பெருசாவோ எடுத்துட்டிங்கன்னா சாரி கட்டி முடிச்சுட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இங்கே காமிக்கிற மாதிரி உங்கள் முந்தானி தரைக்கு மேலே இருக்கணும். உங்கள் கால் கிட்ட இந்த வி ஷேப் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் கிட்ட எங்கே வருதோ அங்கே ஒரு பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு அந்த முந்தானியை ஒரு சைடில் வச்சிடலாம். கடைசியில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் என்னோடய ஹீல்ஸ் வச்சுருக்கேன். அது எதுக்கு வச்சுருக்கேன்னா எப்போவுமே சாரி கட்டுறதுக்கு முன்னாடி ஹீல்ஸ் போடுறீங்கன்னா ஹீல்ஸை போட்டுட்டு அப்புறம் சாரி கட்டுங்க. அதான் உங்களோட செருப்பு வந்து சாரிக்கு வெளியே தெரியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் வந்து உங்களை லுக்கில் மேஜர் டிஃப்ரென்ஸ் பண்ணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாரியை நம்ம இன்ஸ்கர்ட்டில் டக்கின் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது உங்கள் சாரி ரொம்ப தரையை தொட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. கால் தெரிஞ்சும் தெரியாத அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு டக் பண்ணுறது வந்து சொருகிக்கோங்க. அப்படி சொருகும் போது எந்த க்ரீஸும் இல்லாமல், அதாவது சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து சொருகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரவுண்ட். நான் யூஸ்வலாக 2 ரவுண்ட் போவேன். ஆனால் இந்த சாரியில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் ரவுண்ட் போயிட்டு நான் ப்ளீட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிப்பேன். இந்த ஃபஸ்ட் ப்ளீட் எதுக்கு பெருசாக எடுக்கிறதுனா அப்போ தான் அந்த ப்ளீட் வந்து எங்கேயும் நகராமல் அழகாக நீட்டாக ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த வெரி ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக, அதாவது வைடராக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ப்ளீட்டை வந்து எடுக்கும்போது சின்ன சின்னதாக எடுக்கிறேன். ஏன்னா செகண்ட் ப்ளீட்டு தேர்ட் ப்ளீட் எல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ப்ளீட் கவுண்ட் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்து வேஸ்ட்டில் வேணும், கீழே வர ப்ளீட்ஸ் நிறைய வேணும்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப கம்மி ப்ளீட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் கம்மியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாரி அயன் பண்ணுவோம் இல்லையா, அயன் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் வர்றத நீங்கள் ப்ளீட்டோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளீட் அந்த லைன் கிட்ட வரலை, ஆனால் நான் வந்து அந்த லைன் கிட்ட வர மாதிரி மாற்றினேன் இல்லையா, அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது ஏன்னா அந்த லைனை வந்து நீங்கள் விட்டு ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் நம்ம விழுகுது இல்லையா சாரியோட, அது முன்னாடி வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த லைனை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக வந்து ப்ளீட்டோட அழகாக நின்றுடும். இன்றைக்கி நான் சாரியை டைம் இல்லாதனால அயன் பண்ணலை, ஐம் சாரி. பட் சாரி எப்படி கட்டுறதுன்னு இதில் சொல்கிறது தான் என்னோட மெயின் இது. அதனால நான் சாரியை அயன் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் ஐ மேக் ஷுர் சாரி அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஓரளவுக்கு நான் ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். நம்ம முந்தானி பின் பண்ணி மெஷர் பண்ணோம் இல்லையா, அது கரெக்டாக ஷோல்டர் வரைக்கும் வருதா, இல்லை இன்னும் ப்ளீட்ஸ் எடுக்கணுமா, இல்லை ப்ளீட்ஸ் கம்மி பண்ணணுமான்னு செக் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஒருவேளை உங்கள் முந்தானி வந்து கொஞ்சம் நிறையா அதாவது அந்த பின் பண்ணிங்களா அது பின்னாடி உங்கள் ஷோல்டர் கிட்ட போச்சுன்னா ஒரு ப்ளீட் எக்ஸ்ட்ரா எடுங்க. இல்லை கீழே வந்ததுன்னா ஒரு ப்ளீட்டை வந்து எடுத்த ப்ளீட்டில் ஒன்றை வந்து விரிச்சு விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸும் கரெக்டாக இருக்கும். முந்தானி எடுத்து ஷோல்டரில் போடும்போது அதுவும் சரியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி லைனாக இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது ஏன் பண்ணுறோன்னா ஒன்ஸ் நம்ம அப்படி பண்ணும்போது உங்கள் சாரி வந்து நீட்டாக அந்த ப்ளீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்படி நம்ம பண்ணலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, கீழே கால் கிட்ட அது வந்து ஒன்று மேலே ஒன்று கீழேங்கிற மாதிரி அதுவும் ஒரு ஆட் லுக்காக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா அங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ளீட்ஸ் நகராது. இப்போ நம்ம முந்தானியை நம்ம ஷோல்டரோட பின் பண்ணுறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பின் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ளீட்ஸ் அப்படியே விட்டுட்டு இந்த முந்தானியை எடுத்து பின்னாடி வழியாக கொண்டு வந்து லைக் எப்பவும் போல் ஒரு சுத்து கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரோட பின் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ளீட்ஸை இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணலாம், இல்லை முந்தானியை பின் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா முந்தானி வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆல்சோ ஃபஸ்ட் டைம் லைக் ஃபியூ டைம் சாரி கட்டினவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஷர்ட்டையும் எடுத்துட்டேன். ப்ளவுஸோடு தான் நான் வந்து இதை காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் பஸ்ட்டோட, அதாவது உங்கள் செஸ்ட் மேலே உங்கள் சாரியை நல்லா கரெக்டாக கொண்டு வந்து சைடில் கொண்டு வாங்க.
சைடில் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு இடுப்பு தெரியாமல் saree கட்டணும் அப்படின்னா இப்போ அந்த சாரியை வந்து உங்கள் ப்ளவுஸோட பின் பண்ணணும். பின் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன்ல அங்கே மாதிரி பின்னாடி பின் பண்ணணும். முன்னாடி பின் பண்ணிங்கன்னா அதுவும் ஆடாக இருக்கும். இல்லை பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் இடுப்பு தெரியணும்னீங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி கீழே கொண்டு வாங்க. இது சிங்கிள் ப்ளீட் saree அப்படிங்கிறதுனால இடுப்பு அவ்வளோ தெரியாது. அதனால நீங்கள் ரொம்ப வரி பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் இன்னைக்கு பின் பண்ணல. ஸோ இந்த மாதிரி டயகனலாக கொண்டு வந்து உங்கள் ரைட் லெக் மேலே உங்கள் இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து உங்கள் சாரியை பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ப்ளீட் பண்ணினதுனால என்னால் என்னோடய ப்ளீட்டை மேலே தூக்கி சொருக எடுக்க முடியல. ஸோ ஏற்கனவே பின் பண்ணதை எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு ப்ளீட்டை நான் எடுத்துட்டேன். ஒரு ப்ளீட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் பின் பண்ணுறேன். ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு ப்ளீட் எடுத்த உடனேயே எனக்கு அதை சொருகிற அளவுக்கு தூக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ளீட் விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சைடில் வந்து ஒரு ப்ளீட் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம சாரீ கட்டும்போது எப்போவுமே சாரீ எப்படி நம்ம பாடியோட ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி சைட்லலாம் ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு அழகாக தெரியும். சாரீ வந்து என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து பண்ணிங்கன்னா ஒன்று சாரீ டேமேஜ் ஆகும், இன்னொன்று நல்லா இருக்காது பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ளீட் ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் புல் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளீட் ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் வந்து நேச்சுரலாக அது எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே புல் பண்ணிங்கன்னா அழகாக உங்களோட ஹிப்பை வந்து கவர் பண்ணி நல்ல ஒரு ஷேப் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளீட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நான் காமிக்கிற மாதிரி புல் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப இழுத்து டைட்டாக பண்ணாதீங்க, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் விடாதீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு அந்த 2 ப்ளீட் தான் வந்தது. அதே இடத்துல 2-3 வந்ததுன்னா நீங்கள் அதையும் வந்து ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பின் பண்ணலாம். இப்போ நம்ம 2 பின் பண்ணினால இங்கே நிறைய சாரியோட எக்ஸஸ் இருக்கு இல்லையா, நிறையா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் உள்ளே புல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் புல் பண்ணும்போதே சைடில் ஒரு ப்ளீட் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி உள்ளே இருக்க மற்ற எக்ஸஸ் சாரியும் கொஞ்சம் நீட் ஆகுது. அந்த மாதிரி இது எல்லாமே சாரி எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி புல் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. சாரிங்கிறது எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம பாடி டைப்பு ஷேப், அதை பொறுத்து தான். அதுதான் வந்து சாரியோட அழகே. யார் குண்டா இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாரி கட்டும்போது ஏன் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா சாரி நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக கட்டிக்கலாம். அதுதான் வந்து சாரியோட ஒன் ஆஃப் த மெயின் பியூட்டிஃபுல் திங். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ப்ளீட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளீட்டும் செகண்ட் ப்ளீட்டும் முன்னாடி பின்னாடின்னு கொஞ்சம் ஆடாக இருக்கு இல்லையா, சரி பண்ணுறக்கு இப்போ நான் காமிக்கிறேன்லேயே அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு உள்ளே இருக்கிற தெரிகிற ஃபஸ்ட்டு ப்ளீட்டு அதை கொஞ்சம் உள்ளே புல் பண்ணிங்கனாலே அது ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே கரெக்ட் ஆகிடும். அது ஒன்ஸ் அதை சரி பண்ணதுக்கப்புறமா எல்லா ப்ளீட்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வேஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் அதை டக்குன்னு பண்ணதுக்கப்புறமும் அழகாக நிற்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த சாரியை டக்கின் பண்ணுறது எங்கன்னு பார்க்கலாம். டக்கின் பண்ணும்போது இப்படி சாரி ரொம்ப கீழே தரையும் தொடக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. தரைக்கு ஜஸ்ட் அபவ் த கிரவுண்டுமேனா அந்த மாதிரி தரைக்கு லைட்டாக மேலே தரையப்பட்டு அழுக்காக கூடாது, அதே சமயம் கால் தெரியக்கூடாது. அந்த லென்த்தில் டக்கின் பண்ணிட்டு இப்போ இந்த வேஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசி இந்த ப்ளீட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆடான ஒரு ப்ளீட் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் இழுத்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, அதை ஜஸ்ட் உள்ளே தள்ளிடுங்க நான் தள்ளின மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் வேஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நான் காமிக்கிற மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி இப்படி லைனாகவும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல இன்ஸ்கர்ட்டுக்கு உள்ளே இருந்து பின் பண்ணுங்கள். ஏன் இன்ஸ்கர்ட்டுக்குள்ளே இருந்து பின் பண்ணுறோன்னா அப்போ வந்து நம்ம பின் பண்ணியிருக்கிறதே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள கை விட்டு பின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சாரி டெக்கரேட்டிவ் சாரி பின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடி பின் பண்ணிக்கலாம், அது தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லாமே நம்ம முன்னாடி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால பின்னாடி சாரியை வந்து டக்கின்னே பண்ணல இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளீட் எடுத்து பின்னாடி டக்கின் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டைட்டாக இழுக்காதீங்க, ஜஸ்ட் அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சாரி வந்து தரைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, கீழே தரையிலையும் தேக்கக்கூடாது. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் முந்தானி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது கழுத்தோடு ஒட்டி இருக்குது, அது வந்து ஒரு நல்ல லுக் கிடையாது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா இப்போ ஏற்கனவே பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு உங்கள் முந்தானி உங்கள் ப்ளவுஸ் மேலே குத்தும் போது பின் பண்ணும்போது
ப்ளவுஸ் கூட ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ நான் பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். உங்கள் ப்ளவுஸோட ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, சாரீ அந்த ப்ளவுஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இப்போ காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சாவது தள்ளி இருந்து அந்த இடத்துல பின் பண்ணிங்கன்னா உங்களோட சாரீ வந்து ரொம்ப அழகாக உங்கள் நெக்கில் இருக்கும். அப்போது நீங்கள் போடுற நெக் செயினோ நெக்லஸோ ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் எதுவுமே போடலைன்னா கூட இங்கே உங்களோட நெக் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி வந்து சாரீ ரொம்ப ஒட்டி இல்லாமல் இருந்ததுன்னா. அடுத்தது சிங்கிள் ப்ளீட்டில் முக்கியமான ஒரு டிப் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்தானியை எடுத்து கையில் போடும்போது ஒரு ப்ளீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். நான் என்னோட ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ப்ளீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் சாரீ எப்படி அழகாக ஃபார்ம் ஆகுதோ, அது எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி புல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கையில் பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த கையில் எங்கே நீங்கள் வந்து உங்கள் சாரியை போடுவீங்களோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை பண்ண சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இப்படி பண்ணி நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாரியை நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சிங்கிள் பிளேட் சாரீ கட்டும்போது ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, கையிலிருந்து சாரீ நழுவுச்சுன்னா அதை எடுத்து நம்ம கையில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ எலகண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம தெரியாமல் எல்லாம் கேரி நம்ம நடக்கும்போது பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம டக்குன்னு சாரியை கீழே விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சாரி கீழே விழும்போது நம்ம ஈஸியாக எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம், எலகண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்படி பின் பண்ணியிருக்கிறது முக்கால்வாசி டைம் தெரியவும் போகிறது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சிங்கிள் ப்ளீட் சாரி அழகாக ட்ரேப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரேப் பண்ணிங்கன்னா உங்கள் சிங்கிள் ப்ளீட் சாரி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு கேரி பண்ணிக்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மை லவ்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய சாரி வீடியோஸும் ஸ்டைலிங் டிப்ஸும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வித் லவ் சிந்துன்ற ஹேண்டில் இருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போது இங்கே இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை என் சேனல்ல இருந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய், வித் லவ் சிந்து. யாதும் ஊரே யாவரும் கேளர், அதை எப்பவுமே மறக்காதீங்க.